ஓகே. இந்த முறையை நீங்க என்ன செய்யலாம்? கையாளலாம். ரைட். ஓகே. அது கீழுக்கும் வரும் அதே மாரி விஷயம். ரைட். அடுத்தது பாருங்க. அ இம்ல அல் ஃபராகாத் பித்தர்தீபி ஸஹீஹ் என்று வந்திருக்குது. சரிதானே? இங்க நீங்க பார்க்கணும். இதுல என்ன இடைவெளியில வரும்? இதுல என்ன இடைவெளியில வரும்? நான் இங்க மேல ஒன்றும் வாசிக்கல. மேல எதுவுமே வாசிக்கல. சரியானே? வாசிக்காம கரெக்ட்டா விடைக்கு போறேன் இப்ப. சரியானே? விடையை வச்சு நம்ம கண்டுபிடிச்சு பார்ப்போம். சரியானே? இத சொல்றேன் சயன்டிஃபிக் முறைன்னு சொல்றேன். இப்ப எல்லா கேள்விக்கும் பெரும்பாலான கேள்விக்கும் அந்த சயன்டிஃபிக் முறைய வச்சு கண்டுபிடிக்கணும். சரியானே? நான் இந்த பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்துற லேசான பாஷைக்கான இந்த சயன்டிஃபிக் என்று சொல்ல வாய்க்கிறேன். மெத்தட்ன்னு சொல்லாம. ரைட். பாப்போமே. ஒரே மாரி வரக்கூடிய விடை எங்க இருக்குது? இங்க இருக்கா? அமாம, அம்சி, லதைக்க, அம்சி. ரைட். இங்க இருக்கு. அமாம், அம்சி, அம்சி. இப்ப நான் கெஸ் பண்றேன் விடைய. 1, 3ம் வராது. சரிதானே? வரையில 2 அல்லது 4 வரும். சரிதானே? 2ஆ 4ஆங்கிறத இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுவோம். எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவோம்? ஏன்டா இங்க அம்சிங்கிற சொல்லும் பாரு இது வட்டம். இதுக்கு ஒரு வட்டம் போடுங்க. சரி. அதையும் இன்னும் கெஸ் பண்ணலாம். கடைசி விடை என்ன? 2க்கும் அமாம தான். கடைசி விடை என்ன? 2க்கும் அமாம தான். 2வது விடை என்னது? இதுவும் அன்மா, அன்மா. சரியானே? அப்ப என்ன விடை மாறுது? இங்க லதைக்குன்னு மாறுது. 3வது தஹ்தேன்னு மாறுது. சரியானே? அப்ப நான் தஹ்தையா லதைக்காங்கிறத 3வது கேள்வி கரெக்டா பார்க்கணும் இப்ப போய். ஹல் அல் கித்தத்து நாயிமத்துன் லதைக்கல் குருஷி நீங்க பாய்க்கிறியா? இல்ல அல் கித்தத்து நாயிமத்துன் தஹ்தல் குருஷியி. தஹ்தேங்கிற விட 3வதுல வேற எங்கேயா வந்திருக்காண்டா? வரல. ஒரு இடத்தையுமே வரல. ஆமா ஆமா தஹ்த. இப்ப நான் விடையை கெஸ் பண்றேன். சொல்லிட் பண்றேன் இப்ப. 4வது விடை. என்ன? 4வது. நான் மேல எதையுமே மத்த எதையுமே வாசிக்கல. அந்த சரிகத் மஹ்ஃபுலத்தி ஃபீ லைலா எதையுமே நான் வாசிக்கல. வாசிக்கத்தே வாசிக்கல. ஆனா விடையை கெஸ் பண்ணேன். நீங்க விரும்பினா உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்துறதுக்காக நீங்க என்ன செய்யலாம்? சரிண்ணே. திருப்தி ஏற்படுத்துறதுக்காக நீங்க போட்ட கன்ஃபார்ம் பண்ண விடையை கொஞ்சம் திரும்ப போட்டு பாருங்க. தேவை வேண்டாம். சரிகத் மஹ்ஃபுலத்தி ஃபீ லைலத்தி அம்ஸ். ரைட். ஓகே. அன்மா தபுகது யா முகமது. அன்மா எதனை பற்றி நீ முகமதை தேடுகிறாய்? ஓகே. அல் கித்தத்து நாயமன் தஹ்தல் குருசி. ஓகே. ஹல் லதைக்க கலமன் ரசாசன். ஓகே. யகிஃபு ஃபரீத் அமாம மௌலிஃபில் ஜவாசாத். ஓகே. இப்படி நீங்க திருப்தி ஒன்று வரணும் என்று நீங்க கருதினா மட்டுமே நீங்க என்ன செய்யுங்க? நீங்க அதை மேலே போட்டு பார்க்கலாம். சரியானே? ஓகே. அப்ப நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த அது உங்களுக்கு லேசாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த மெத்தட். சரி. இப்ப நான் மேல எதுவுமே வாசிக்கல. வாசிச்சா தானே நாங்க அதை யோசிக்க வேண்டி வரும். ஓகே. அடுத்தது. இப்படி ஒரு கேள்வி வரும். இது என்னன்னு சொன்னா, ஒரு ஒரு வாசகத்தை தருவாங்க. சரியானே? ஒரு வாசகம் என்ன செய்வாங்கண்டா தருவாங்க. இப்படி வாசகத்தை தருவாங்க. தந்து போட்டு சொல்லுவாங்க, இந்த இபாரா எங்க பயன்படுத்தப்படுகிறது? எங்க எழுதப்படுகிறது? அல்லது எங்க பயன்படுத்தப்படுகிறது? அல்லது எங்க பேசப்படுகிறது? இங்கே தத்து புகாதில் இபாரா. இந்த இபாரா எங்க எழுதப்படுகிறது? மேல உள்ள இபாரா. இந்த விஷயம் இந்த டெக்ஸ்ட். சில வேளை எங்க பேசப்படுகிறதுன்னு கேட்பாங்க. எங்க பயன்படுத்தப்படுதுன்னு கேட்பாங்க. துஸ்தஅமலுன்னு கேட்பாங்க. இப்ப எங்க மிர்ஃபக்கு சீராதாத்தியாங்கிறது பொதுவா எங்க பயன்படுத்துறது? சீராதாத்தியாண்டான்னு அண்டா எங்களுடைய சிவி. ஔராக்கு சுபூத்தியாண்டா உறுதிப்படுத்தும் சான்றிதழ்கள். ஔராக்கு சுபூத்தியாண்டா உறுதிப்படுத்தும் சான்றிதழ்கள். பொதுவா எங்க பயன்படுத்துறது? அப்ப இதுக்கு நாங்க கீழ பொருளை வச்சுதான் பார்க்கணும். உண்மையாக 1வது பொறுத்தவரையில துருசலு ரிசாலத்து லித்தலபி. என்ன? எல்லாத்துலயும் துருசலு ரிசாலா, துருசலு ரிசாலா, துருசலு ரிசாலா தான் வருது. எல்லாத்துலயும். இதே மாதிரி அப்படிதான் வருது. அதாவது கடிதம் அனுப்பப்படுகிறது. எதுக்கு? லித்தலபி முசாதா மின் சதீக். உண்ட நண்பன்ட உதவி தேடி. சரி. முசாதாண்ட உதவி தேடி. அப்ப நண்பன்ட்ட உதவி தேட கூட நம்ம சீராதான் சொல்லணுமா? அவருக்கு உறுதிப்படுத்தும் சான்றிதழ் சொல்லணுமா? இல்லையே. அப்ப அது பிழை. இந்த விட வராது. 2வது வருது கடிதம் அனுப்பப்படுது லிஷாகர ஃபிஷரிக்கா. கம்பெனியில் வேலை வாய்ப்புக்காக. ஷாகராண்ட வேகன்சிக்காக. ரைட். அது நினைக்கிறேன் சரியாக வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 3வதையும் பார்ப்போம். சரியானே? துருசல் ரிசாலி அபீக்க. உங்களோட வாப்பாக்கு, உங்களோட தந்தைக்கு பண ரீதியா உதவி செய்யுமாறு ஒரு கடிதம் எழுதுகிறோம். நம்மளோட தந்தைக்கு அனுப்பக்குள்ள இந்த சீராதாத்தியால் எழுதணுமா? நான் என் பேர் இதெல்லாம் சொல்லி அனுப்பணுமா? அதுவும் பிழை. பாப்பாக்கு சீராதாத்தியால் அனுப்ப தேவையில்லை. நண்பனுக்கு அனுப்ப தேவையில்லை. அடுத்தது துருசல் ரிசாலத்து ஷுக்குர். நன்றி தெரிவிக்கின்ற கடிதத்துல யாருக்கு? இல் வலீஃபத்தி ஃபிஷரிக்கா. கம்பெனில தொழில் கிடைச்சதுக்காக, அந்த வேகன்சி கிடைச்சதுக்காக நன்றி தெரிவிக்கும். வேகன்சி தான் கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் என்னத்துக்கு மறுவா சீரதாத்தி அவருக்கு அனுப்புறது? வேகன்சி கிடைக்கிறதுக்கு முன்னுக்கு தானே சீரதாத்திய தேவை. சோ இதுல விட என்ன? 2வது விட என்கிறது இப்ப கன்ஃபார்ம் ஆகுது. சரியான? 2வது விட என்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அடுத்தது ரைட். அடுத்தது சயின்டிபிக் முறைன்னு வருது. சரியானே? இப்ப பாருங்க, நான் மேல எதுவுமே பார்க்கல. இப்ப கீழே விடையை வச்சு கண்டுபிடிப்போம். சரியானே?
மேல எதுவுமே இது எதுவுமே பார்க்கல. கீழே விடைய வச்சு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒரே மாதிரி விட வர்றது எங்க? ஜீம் ஜீம். இப்ப நான் கன்ஃபார்ம் பண்றேன். விட 1 கிளைகள் 3 கிளைகள் கன்ஃபார்ம் பண்றேன். அதை இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணணும். 1 3 கடைசி விட என்னது? இதுல தால், இதுலயும் தால், இதுல 2வது விட பா பா. இதுல மாறுது என்ன? அலிஃப் ஹா மாறுது, இங்க ஹா அலிஃப்னு மாறுது. அப்ப விட எதுக்குள்ள இருக்குன்னு சொன்னால் இந்த 1க்குள்ள அல்லது 3க்குள்ள இருக்குது. இப்ப அதை மேலுமெண்டா கன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த அலிஃபும் ஹாவும் வரக்கூடிய அமைப்புல ஒரே மாதிரி விட இந்தாவும் வருது அலிஃப் ஹா. இங்க 3வது அலிஃப் வருது, இங்க 3வது அலிஃப் வருகுது. இந்த விடையில அலிஃப் வரலையே, ஹா வருது. அப்ப ஓரளவு 1வது விட கன்ஃபார்ம் ஆகலாம். 50-50 தான். நான் 100% சொல்ல இயலாது. பார்க்காம தான் நான் போடுறேன். இப்ப 100% சொல்ல இயலாது. 50-50 தான். சரியானே? அதனால 50-50 என்று கருதி நாங்கள் அதை விட சும்மா போட்டு பார்ப்போம். இப்ப 1வது விடையை போட்டு பார்க்கலாம். சிக்கத்துல் ஹதீத் ஜீம். இதுலயும் 2லயும் பாபா தானே. ஃபதுல் அதீத் பா. ஜக்காத்து தத்துஹீருன் அலிஃப் எங்க? அப்ப அலிஃப் கொஞ்சம் டவுட் ஆகுது. இப்ப இங்க இந்த சொல்றேன், இங்க அலிஃப் வந்தாலும் டவுட் ஆகுது. அப்ப ஜக்காத்து தத்துஹீருன் குல்லு அமலின் யுஃப்சிது அல்பி அத்தங்கிறது பொருத்தம் இல்லை. சரி. அப்ப நஹ்ருன்னீலுக்கு தால் வந்துட்டு இருந்தா, நஹ்ருன்னீலன்னு தால் அத்துவல் அன்ஹாரி. இப்ப எங்களுக்கு விட வரணும். ஜக்காத்து தத்துஹீருன் அல் மால வத்தன்மீஹா ஜக்காத்து தத்துஹீருன் குல்லு அமலி யுஃப்சிது பிஹா. ஜக்காத்து தத்துஹீருன் அல் மால் என்ன? ஜக்காத் மால் செல்வமும் ஜக்காத்தும் தொடர்பது. யகாவிமு அல் இஸ்லாம் குல்ல அமலின் யுஃப்சிது அல் பிஆ. சூழலை பாழாக்குகின்ற ஒவ்வொரு செயற்பாட்டோடும் இஸ்லாம் எதிர்க்கிறது என்ற கருத்துல. அப்ப எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது என்ன? ரைட். இப்ப கன்ஃபார்ம் ஆன 1வது விட நாங்க ஓரளவு கெஸ் பண்ணோம் வரலாம்னு சொல்லி, இந்த விடையும் வச்சு கெஸ் பண்ணோம். ஆனா 1வது விட வரல. அப்ப எந்த விட வருகிறது? 3வது விட. சரி, 50-50 நம்ம இன்னும் கன்ஃபார்ம் பண்றோம். 3வது விட தான் இதுக்கு வருமாங்கிறது. இப்ப நம்ம மேல பார்க்காமலே ஓரளவு என்ன செய்யறோம், அது விடைகளை கண்டுபிடிச்சப்படு 50-50 ஆக்கி திருப்ப கன்ஃபார்மாக போட்டு பார்த்து கண்டுபிடிச்சா எங்களுக்கு டவுட் வராது. சரி, அது நேரத்தில் டைமும் கூட எடுக்காது. இந்த சயின்டிபிக் முறையை நீங்க என்ன செய்யலாம், கையாளலாம் இப்படியான கேள்விகளுக்கு. அடுத்தது 20வது. இதுக்கு நான் மேல பாருங்க, இடைவெளி நிரப்பு தானே. 5 இடத்தை இடைவெளி நிரப்பணும். 5 இடத்தை நிரப்பணும். நான் இப்ப விடையை மேல எதுவுமே பார்க்காம விடையை வச்சு என்ன விடை பார்ப்போம். ஒரே மாதிரி விட வர்றது என்ன? 1 3. ஃபர்ஸ்ட் விட ஒரே மாதிரி வர்றது என்ன? 1 3. அதுக்கூட கடைசி விட ஒரே மாதிரி வர்றது என்ன? கடைசி விட இங்க அலாகாத் பித்தாகாத் தர்பியா வரல. கடைசி விட எங்கேயுமே ஒரே மாதிரி வரல. சரியானே? ஒரே மாதிரி வரல. அப்ப சரியான முறையில பார்த்தா இந்த தர்பியா என்கின்ற இந்த சொல்லும் அலாகாத் என்கின்ற 2 சொல்லையும் கொண்டு போய் கடைசி விடைக்கு போட்டு பார்க்கணும். சரி. இப்ப அல்பாசத்து டிப்ளோமாசியா தகூமு பித்தௌசியக்கு தர்பியா பைன பலதேனா பித்தௌசியக்கில் அலாகாத் பைன பலதேனா. அலாக்காத் தானே, 2 நாடுகளுக்கு தொடர்பு. 2 நாடுகளுக்கு தர்பியான்னு வராதே. அப்ப அலாக்காத் என்கிறத விட மிச்சாகுது. அப்ப விட 1வது விட. விட என்ன? 1வது. நம்ம எதுக்குமே பார்க்கல. 1வதா 2வதா 3வதா 4வதா எதுவுமே வாசிச்சு பார்க்கல. ஆனா 5வது மட்டும் பார்த்து என்ன செய்யறோம், நம்ம விடையை கண்டுபிடிக்கும். சில வேளை 5வது குறளுக்கு பொருள் தெரியலன்றா மட்டும் நான் என்ன செய்யணும், திருப்ப அங்கால இதை வாசிச்சு பார்க்கணும். சரியானே? அங்கால வாசி பார்க்கணும். இங்கேயும் பர்லிமான், இங்கேயும் பர்லிமான், இங்கேயும் பித்தாக்காத், இங்கேயும் பித்தாக்காத். 3வது விட மாறுது. ஜபான் என்று வருது. இங்க வந்துட்டு அலாக்காத்தன்னு வரும். அப்ப 3வது போட்டு பார்க்கணும். மர்கஸ் ஷர்தா கிஸ்முன் லிஹிதுமத்தி ஜபாயின லிஹிதுமத்தில் அலாகாத்தா. அப்ப இங்க ஜபாயின் லிஹிதுமத்தி ஜபாயின் என்கிறது விடையாக வரணும். அல்லது அதுவும் டவுட்டாக இருந்தா செய்யணும். ஜபாயின் அலாக்கா டவுட் வந்தா அடுத்து போட்டு பார்க்கணும். தர்பியா ஜபாயின் இங்க போட்டு பார்க்கணும். எத்தஹரஜுல் முதர்ரிசூன் மின் குல்லியத்தி தர்பியாவா மின் குல்லியத்தி ஜபாயினா. அப்ப மின் குல்லியத்தி தர்பியா என்கிறது வருது. அப்ப தர்பியாங்கிறது வருது. அப்ப இது வரும் சொல்லி பார்க்கணும். அப்ப 1வது விட. அப்படியெல்லாம் எல்லாத்துக்கும் போட தேவையில்லை. நம்ம டிரெக்டாவே கண்டுபிடிச்சிடலாம். ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிடலாம். யாருக்கு அதை மற்றபடி போட்டு பார்க்க வேண்டிய மாட்டா. இந்த கடைசிக்கு இன்னைக்கு அலாக்காத்துங்கிற டவுட் வார ஒரு ஆளுக்கு தான் எல்லாத்தையும் நாங்க ஒப்பிட்டு போட்டு பார்க்கணும். அதையும் நீங்க 1வது வச்சு போட்டு பார்க்கலாம். 1வது வச்சு ஒப்பிட்டு போட்டு பார்க்கலாம். அல்லது 3வது வச்சு ஒப்பிட்டு போட்டு பார்க்கணும். சரியானே? நாங்க எதையுமே வாசிக்கல. அப்ப இந்த இலகுவான முறைகளை நீங்க
உங்களோட எக்ஸாம் பேப்பர் செய்கின்ற நேரத்தில் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். கட்டாயம் நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னால் 2020ஆம் ஆண்டு பேப்பரை செஞ்சு பாருங்க இதே மெத்தட்டுக்கு, அல்லது 2021ஆம் ஆண்டு பேப்பரை அல்லது போன வருஷம் பேப்பரை செஞ்சு பாருங்க இதே மெத்தட்டுக்கு. அப்படின்னு கொஞ்சம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். ரைட். அல்லாஹும்ம ஸைபன் நாஃபிஆ. அப்போ இது பொதுவாக போகிறது அஸ்னா நுசுலில் மத்தர். அஸ்னா நுசுலில் மத்தர், மழை பொழிகின்ற பொழுது ஓத வேண்டிய துவா தான் இது. சரிண்ணே. ரைட். இதில் கபல நுசுலில் மத்தர் ஓதுகின்ற ஒரு துவா இருக்குது. அல்லாஹும்ம ஸ்கினா முகீசன் கைசன் முகீசன் சொல்லி வரக்கூடிய ஒரு துவானும் இருக்குது. பாத நுசுல் மத்தரும் ஒரு துவா வந்து இருக்குது. சரியானே. அதெல்லாம் ஒரு வருஷம் இந்த துவா விஷயம் சொன்னா துவா வந்து கேட்டு வரும். சரியானே. அவங்களோட 12ஆம் ஆண்டு கைட் புக்கில் கடைசியில் இருக்கு இந்த பிக்சரோட இருக்கு. அந்த பிக்சருக்குள்ளே இந்த துவாக்கெல்லாம் இருக்குது. கரெக்டாக அந்த பிக்சர் லேசான விஷயம் விட்டுட்டு போகாமல் அந்த பிக்சருக்குள்ள உள்ள துவாக்களை எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ போகுதுற எனக்கு துவாலாம் பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். இப்போ இன்னொரு கேள்வி வருகிறது. மேலே இந்த இன்வெர்டட் கமாக்குள்ள வந்திருக்குது. ஏன்னா இன்வெர்டட் கமாக்குள்ள இவ்வளவு வந்திருக்கு. நம்ம இன்வெர்டட் கமா வாசிக்கிறதுக்கு முன்னுக்கு கேள்வி என்னையாம்? இதான் கேள்வி. இதா கையத்தஹா ஜும்லத்தை இலா சீகத்தில் இஸ்திஃப்ஹாம். ரைட். அப்போ நம்ம அதை பாக்ஸ் பண்ணுவோம். என்னையா கேள்வி? சீகத்தில் இஸ்திஃப்ஹாம். அதை வினா அமைப்புக்கு மாத்துறது. வினா அமைப்புக்கு மாத்துறது. சரி. சீகத்துல் இஸ்திஃப்ஹாம் வினா அமைப்புக்கு மாத்துறது என்கிறத இப்போ வந்திருக்கிறது. சரியானே. ரைட். ஓகே. 19க்கு முதலாவது விட என்ன? ரைட். சீகத்துல் இஸ்திஃப்ஹாம். அப்ப வினா அமைப்புக்கு மாத்திரை என்று இருந்தால் வினா அமைப்புக்கு மாத்திரை என்று இருந்தால் என்ன? மேல வாசிக்கத்தான் மேல. இப்ப நாம மேல உள்ளதை வாசிக்கணும். பொருளும் தெரியும். நமக்கு தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் சரியான விடையை நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்ப என்ன கேள்வி இது? பாயாத்துல் ஃபாக்கிஹா துனாதி ஃபிஸ்ஸூக். ஒரு பெண் பல வியாபாரி சந்தையில கூவி அழைக்கிறார். மாஞ்சு அல் ஹிந்தி அல் அனபுல் பனாத்தி ஷாமாம் அல் அசலி என்று சொல்லி கூவி அழைக்கிறாங்க. சத்தம் போட்டு கூவி அழைக்கிறாங்க. இந்த கேள்வி எப்படி மாற்றணும்? ஹல்ல போட்டு பொதுவாக கேள்வியை நாங்க எடுக்கிறது சாத்தியம் இல்லை, எடுக்கக்கூடாது ஹல்ல போட்டு. சரியானே. அப்ப எதை கொண்டு என்ன ஹல் துனாதி பாயத்து ஃபைவ் சூக், சந்தையில் வியாபாரி கூவி அழைக்கிறாரா என்று கேட்கலாமா? ஏன்னா அவ குவி அழைக்கிறாரு, அதுல என்ன கேள்வி இருக்கு? திருப்பி அவ குவி அழைக்கிறார், அதுல என்ன டவுட்? அப்ப நாம வரக்கூடிய பொருளை வச்சுதான் நாங்க எதனை கொண்டு குவி அழைக்கிறார். அப்ப லிமாதா ஏன் குவி அழைக்கிறான்னு வருமா? லிமாதா ஏன் குவி அழைக்கிறார்? அதுக்கு விட இருக்கா மேல எங்கேயாவது? ஏன் குவி அழைக்கிறார்? அந்த பொருட்களை விற்பதற்கு வியாபாரி கூவி அழைக்கிறான்னு விட இருக்கா? விற்பதற்குங்கிற விட. அப்ப அதனால லிமாதாங்கிற விட லீ என்று வந்தாலும் இக்குங்கிற ஒரு விட மேல வந்துக்கணும். இக்குங்கிற இல்லைங்க. எதற்காக கூவி அழைக்கிறான்னு இல்லை. அப்ப இங்க வரும் விட வரும் பிமே. சரிதானே. விட வரும் பிமே. எதனை கொண்டு குவி அழைக்கிறார் என்கின்ற விடதான் வரும். சரியானே. ரைட். அப்ப அப்படி நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். எதனை கொண்டு குவி அழைக்கிறார், எந்த பொருட்களை கொண்டு குவி அழைக்கிறார்? மாஞ்சு ஹிந்தி, அதுக்கு விட மாஞ்சு ஹிந்தி என்ன மலாத்தியங்கள் அதுக்கு விடையாக வரும். சரியானே. ரைட். 22வது இப்ப இங்க ஒரு அலிஃப் பா ஜீம் தால் என்று சொல்லி தந்து போட்டு கேள்வி என்னையாம்? இதா ரத்தபுத்த அல் ஹிவார, ஒரு உரையாடல் தந்திக்கிறான். இதெல்லாம் கைட் புக்கா? இதெல்லாம் இலக்கணம் இல்லை. இந்த 22வது கேள்வி எல்லாம் இலக்கணம் சம்மந்தப்படாது. அதுல கைட் புக்லாம் எல்லாம் இருக்குது இதுல கைட் புக்ல. ஆனா நாங்க வாசிச்சு விட கண்டுபிடிக்கலாம். இப்ப நாம இதுக்கும் சயின்டிபிக் மெத்தடுக்கு வரும். மேல வாசிக்கவே தேவையில்லை. இப்ப வரும் வாசிக்காமலே நம்ம விடையை கண்டுபிடிப்போம். சரி. இதா ரத்தபுத்த அல் ஹிவார சாபிக். மேலுள்ள உரையாடல தர்த்தீப் ஒழுங்குமுறைப்படி ஒழுங்குபடுத்தட்டான். ஒரே மாய விட வாரது எங்க? தால். டெஸ்ட் விட ஒரே மாய வாரது தால். ஓகே. கடைசி விட ஒரே மாய வர்றது என்ன? ஜீம். கடைசி விட 2 எடுத்து வைங்க. அலிஃபுக்கும் வருது ஒரே மாதிரி. இங்கே அலிஃப் இங்க ஜீம் வருது. அப்ப கடைசி விட பொருத்தம் இல்லை. அப்ப நம்ம தால் இங்கேயும் பா, இங்கேயும் பா. சரிதானே. மாறுது. இங்க அலிஃப் மாறுது, இங்க ஜீம் மாறுது. இங்க அலிஃப் மாறுது, ஜீம் அலிஃப் ஜீம் இங்க வருது, ஜீம் அலிஃப் வருது. இப்ப நாம இதே ரெண்டே தான் கெஸ் பண்ணணும். விட 2 அல்லது 3க்குள்ள விட இருக்குன்னு கெஸ் பண்ணணும். 1ம் 4ம் விட வராது என்கிட்ட நாம தீர்மானிக்கலாம். 50-50 ஆகலாம். இப்ப நாம மேல பார்ப்போம். இதை போட்டு பார்ப்போம். இப்ப தால் என்ன? ஆமில் மக்வா மர்ஹபன் தஃபல்லல் ஹல் عندكم مشروبات باردة. அதுக்கு சொல்றாரு பா. 2வது விட என்ன? பா தானே. عندنا عصير الفاكهة الطازجة وهل عندكم المشروبات الساخنة என்று கேள்வி கேட்கிறார் ராசித். அடுத்தது என்ன?
அலிஃபா ஜீமான்னு கண்டுபிடிச்சா சரி. அலிஃபா ஜீமா, அடுத்தது அலிஃபா ஜீமா. இப்ப நான் அலிஃபா ஜீமான்னு கண்டுபிடிக்கிறது எப்படி? கேள்வி கட்டிக்காரன வகலிந்தக்கு மஷ்ரூபாத்து சாஹனா, உங்கள்கிட்ட ஹாட் ட்ரிங்க்ஸ் இருக்குதா, சூடான பானங்கள் இருக்குதான்னு கேட்டுக்கிற. அப்ப விட என்ன வரணும்? ஜீமா பாப்பமே. ஐந்தனா அஷாய் வல் கஹ்வா வல் காகுன்னு வந்திருக்குது. அலிஃப பாப்பமே. ஜமீலுக்க மாதா ஷரபுன்னு வந்து. அப்ப இது பொருத்தம் இல்லை. அவர் கேள்வி கேட்டிருக்காரு, உங்கள்கிட்ட ஹாட் ட்ரிங்க்ஸ் இருக்கான்னு இருக்கிறாரு. அப்ப மக்கள் விட சொல்லணும் என்ன? எஸ், இந்த ஷாய் வல் காகுனுங்கிற. அப்ப ஜீம் தான் மூணாவது விட. மூணாவதுக்கு வர ஜீம். மூணாவது ஜீம் பாரது என்ன? தால் பா ஜீம். மூணாவது விட அதுக்கு விட என்ன? கன்ஃபார்ம் ஆகுது மூணாவது விட. ரெண்டாவது விட பிள்ளையா சரியானே. ஓகே, அப்ப அதையும் நீங்க விளையும் கொள்ள வேண்டும். சரி, நம்ம மேல பெருசா வாசிக்கல அதெல்லாம். நாங்க விடைகளை வச்சு ஒப்பிட்டு பார்த்தோம். இந்த சயின்டிபிக் முறையை பயன்படுத்துறோம். ரைட், இது ஒரு விஷயம் வரும். 2 ஃபியலுகளை தருவாங்க. ஃபியலுகளை தந்து அந்த ஃபியலுக்குரிய சீகத்துல் மாதியை கண்டுபிடிங்க. இது கட்டாயம். சீகத்துல் மாதி என்ன? சரி, சீகத்துல் மாலியை கண்டுபிடிங்கன்னு சொல்லுவோம். இங்க சீகத்துல் மாலி எஸ்இபு எஸ்இபு முதலாவது நிலை தானே. முதாரியுடைய முதலாவது நிலையமே வசப எஸ்இபு. அப்ப மாதியுடைய முதலாவது நிலைமை எப்படி வரும்? வசபேண்டு வரும். வசபேண்டு வரும். அப்ப வசபேண்டு வாரது என்ன? இந்தாவும் இருக்குது, இந்தாவும் இருக்குது. ரைட், இந்தாவும் இருக்குது, இந்தாவும் இருக்குது. ஆனா உறுதிப்படுத்தணுமே கும்னையா தக்காம்னையா அடுத்து வயக்கும்னு வருது. யக்கும்னு முதாரி இல்லை. அப்ப அதை முதாரி சர்வ் செஞ்சு பார்க்கணும். யக்கூமு முதலாவது நிலை, யக்கூமு, யக்கூமானி, யக்கூமூன, தக்கூமு, தக்கூமானி, யக்கும்னு ஆறாவது நிலையில வருது என்ன? தக்கும்னு ஆறாவது நிலையில வருது. அப்ப வசபையும் இந்த காமைய மாதிய நிலையை ஆறாவது நிலைக்கு எடுக்கணும். காம, காம, காமு, காமத், காமத்தா, கும்ன. அப்ப கும்னங்கிறது இந்த வருது. ரைட், ஓகே. அப்ப என்ன? மூன்றாவது விட. விட என்ன? மூன்றாவது விட. ஓகே, ரைட். 24வது சில் பைனல் அஸ்இலத்தி வல் அஜிவிபத்தில் முனாசிபா ஃபீமா எலி, ஃபீமா எலி என்று வருது. சரியா? ரைட். இப்ப இதை பொறுத்தவரையில இதுக்கும் சயின்டிபிக் முறை தான். இப்ப இது மேலேயே இதுல இலக்கணம் இல்லை. இது 24ஆம் கேள்வியுமே இலக்கணம் இல்லை. இது கைட் புக்ல உள்ளது. கைட் புக்கை படிக்காம போனா இந்த கேள்வியெல்லாம் கொஞ்சம் சிரமப்படும். ஆனா இப்ப நாம சிரமப்படாம செய்யலாமா? எஸ், அதுக்கு தான் சயின்டிபிக் முறை ஒன்று இருக்குது. ஓரளவு கெஸ் பண்றதுக்கு சயின்டிபிக் முறை ஒன்று இருக்குது. இப்ப நான் கெஸ் பண்ணி பார்ப்போம். சயின்டிபிக் முறை வச்சு ஒரே மாதிரி விட இது பா, இங்கேயும் என்ன பா. இப்ப நம்ம ஒரு கெஸ் பண்றோம், விட ஒன்றுக்குள்ள இருக்குது அல்லது 4க்குள்ள இருக்குது. சரியா? கடைசி விட ஒரே மாதிரி வரக்கூடியது என்ன? இங்க தால், இங்க தால். கடைசி விட ஒரே மாதிரி வரக்கூடிய என்ன? இங்க தால், இங்க தால். இப்ப நான் கொஞ்சம் ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணலாம். 4வது விட வரலாம் என்று கன்ஃபார்ம் பண்ணலாம். இருந்தாலும் சில வேலை 50-50 தானே. 100% நாங்க சரி பண்ணலாம். அப்ப விட இப்ப நான் மனசுல இருக்கிற 1 அல்லது 4. இப்ப 1ஐயும் 4ஐயும் வச்சு நான் விடையை போட்டு பார்ப்பேன். இந்த 1லையும் 4ஐயும் இங்கே ஹா, இங்கேயும் ஹா, இங்கேயும் ஹா. சரியானே? இங்கே அலிஃப், இங்கேயும் அலிஃப். சரியானே? அப்ப மாறுது தால் ஜீம், இங்க ஜீம் தால். இது 2 தான் மாறுது. ரைட். இப்ப கடைசி 2ஐயும் போட்டு பார்த்தாலே, கடைசி விடையை போட்டு பார்த்தாலே உண்டா ஜீமா தாலாங்கிறத போட்டு பார்த்தாலே, அல்லது கடைசிக்கு முன்னுக்குள்ள 4வது கேள்விக்குடைய விடையை கண்டுபிடிச்சாலே சரி. ரைட், பாப்ப 4வது கேள்வியோட விடையை பார்ப்போமே. மத்த அர்சல சௌத் தூன் இஸ்திக்தாமில் கபலாத். அர்சல சௌத் அல்லது மத்த உர்சல சௌத்து தூன இஸ்திக்தாமில் கபலாத். கேபிளில் பயன்படுத்தாமல் எப்போது சத்தம் அனுப்பப்பட்டது. 5வது கேள்வி மண் அரசல் அவ்வளவு ரிசாலத்தை இலக்துரியா. மன்னன் வந்ததால, யாருன்னு வந்ததால ஒரு மனுஷர பேர் தான் வரணும். மத்தான்னு வந்ததால ஒரு காலம் தான் விட வரணும். அப்ப மத்தா 4வதுக்கு மத்தா எப்போது ஆண்டு, காலம் எப்பொழுது இந்த காலம் பாருது, ஜீம் வருது. அப்ப ஜீம் பார விட எங்க இருக்குது? இந்த இருக்குது 4வது இருக்குது. எதுக்கும் தாலையும் 5வதையும் பார்ப்போம். மண் யார் அனுப்பினார்? இலக்துருனியா. மண்ணண்டு 2 இடத்த வாரத்தாலே இந்த வருதே மண்ணண்டு, 3வதுலயும் வருதே மண்ணண்டு, 1வதுலயும் வருதே மண்ணண்டு. அப்ப அதை கொஞ்சம் யோசிக்கணும். இப்ப மண் அரசுல ஒவ்வொரு ரிசாலத்துல துருனியா. அப்ப அதுக்கு என்ன? அலாலிம் தோமல் தோமலின்ஸ் என்ன தோமல் தொம்லின்சூனா என்ன பேர் அவர பேரு. சரி,
ரைட். அப்ப தால் அது. அப்ப நமக்கு இங்கே பேரு நிறைய பேர் நம்ம பேரு ஆலிம் மூரிஸ் என்று வருகிறது, முஸ்தருல் ஹாத்திப் என்று வருகிறது. அப்ப நாம கெஸ் பண்ணது சரி என்ன? 4வது விட சரி. 4வது விட சரி. ஏன் ஜீம் வந்து மெச்சாதா? 4ஆம் கேள்விக்கு என்ன? மத்தா எப்பொழுது சவுத் அனுப்பப்பட்டது? ஒரு சில ஃபிஆம் வந்து வருது இங்க. சரி. 1800 و95. ரைட். ஓகே. நாம கண்டுபிடிச்ச வரையும் எப்படி அண்டி? எப்படி கண்டுபிடிச்ச வரையும் தானே? ரைட். இதைத்தான் சொல்றேன். அந்த அந்த முறையை, சயின்டிபிக் முறையை நீங்க பயன்படுத்தலாம். கைட் புக்கை சில வேலை படிக்காம போனாலும் கைட் புக் படித்தா இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். நம்ம விட கண்டுபிடிச்சோம். கைட் புக் படிக்காம இருந்தாலும் என்ன செய்யலாம்? அவ்வளவு இந்த விடைகளை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகே. 25வது அக்மில் அல் ஜும்லத்தை ஆத்தியத பிக்கலிமத்து முனாசி. ரைட். இங்கேயும் 4 இடத்தை இடைவெளி சந்திக்கிறாங்க. 1 2 3 இடத்தை இடைவெளி சந்திக்கிறாங்க. விட ஒரேமாய் விடக்கூடிய விட பைனமா பைனமா. அப்ப பைனமா காணல் காலின்னு வரணும். சவியன் ஹவுலஹுங்கிறான் புல. ஏன்னா சவியன் ஹவுலஹு காணல் காலின்னு வராது. சவியன் காணல் காலின்னு வராது. பொதுவாக இலக்கண முறைப்படியும் வராது. அப்ப பைனமா காணல் காலின்னு சொன்னா பைனமாவும் வரும், 1 வரலாம், இல்ல 4 வரலாம். அப்புறம் ஜாலிசன் ஃபி தெய்வானிஹி وسبي الناس نرمى وحوله الناس نرمى وحوله الناس يقضي بينهم دخل التاجر والرجل سبيا عليه. அப்ப 4வது விட சரி. 4வது விட 4வது விட அல் கண்டுபிடிக்கலாம். 4வது விடன்னு சொல்லி லேசாக கண்டுபிடிக்கலாம். 26வது 5 இடத்தை 1 2 3 4 5 இடத்தை இடைவெளி சந்திக்கலாம். இந்த 5 இடத்தையும் நான் விடைகளை வச்சு கண்டுபிடிச்சு பார்ப்போம் போடாம. சரி. ஒரே மாதிரி வரக்கூடிய விடை எங்க இருக்குது? ரியாலாவும் இருக்குது, இந்த ரியாலா, இந்த ரியாலா. சரியானே. திருப்ப தௌரிக்கு நான் சும்மா தௌரி 2 இடத்த வருது. அதுக்கு தௌரிக்கு மட்டும் கோட் அடிச்சுக்காரு, பாக்ஸ் அடிக்காம பார்ப்போம். என்ற ஒரே மாதிரி வருதானே. திருப்ப கடைசி விட ஒரே மாதிரி வர எங்க இருக்குது? அஹம்யத்துஹா அஹம்யத்துஹா. சரியானே. அஹம்யத்துஹா அஹம்யத்துஹா. கடைசி விட ஒரே மாதிரி வருது. அஹம்யத்து அஹம்யத்துஹான்னு இருக்குது. ரைட். இங்க ரியாலா லரூரியும், இங்கேயும் லரூரியும். சரியானே. இங்கேயும் நுக்கிமும், இங்கேயும் நுக்கிமும். சரியா? இப்ப நீங்களே கெஸ் பண்ணலாம். நான் கெஸ் பண்ணலாம். தௌரியும் என்கிறத விட, சரியானே, இதை விட ஒரே மாதிரி விடையாக இருந்தாலும் விட ஒன்றுல இருக்கு, அல்லது 4ல இருக்குது. இன்னும் கொஞ்சம் 100 ஒரு 75% கெஸ் பண்ணலாம். விட 1ல இருக்குங்கிறத கெஸ் பண்ணலாம். இருந்தும் போட்டு பார்ப்போம். ஏண்டா அகமேத்து வாங்குற விட கடைசியில் இங்கேயும் வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு. இதுல 1 2 3 4 இடத்து ஒரே மாவட்டம் போட்டோம். இங்க 3 இடத்து ஒரே மாதிரி போட்டிக்கிறோம். எதுக்கும் போட்டு பார்ப்போம். சரியானே. போட்டு பார்ப்போம். முதலாவதுதான் விட வரும் என்று நாங்க கெஸிங். முமாரசத்து அர்ரியாலா. இது முலாஃப் முமாரசா, ரியாலாங்கிற முலாஃபிலே. முமாரசத்து தௌரியுனுங்கிற வராது. ஏன்னா இங்க ஆண்பால் இருக்கு. இங்க சிஃபத் முமாரசாட சிஃபத் மௌசு சிஃபத்தாக எடுத்தாலும் தௌரியுனுங்கிறத இங்க பெண்பால்ல வந்து இருக்கணும். தௌரியம். அப்ப அது பெண்பால்ல வரல. அப்ப தௌரியம் 2 3 வராது. அப்ப மாரசத்து ரியாலாங்கிற இன்னும் கன்ஃபார்ம் ஆகுது. நமக்கு விட 1 அல்லது 4 தான் விடைங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ரைட். நஷாத்துன் அசாசியும் லரூரியும். 2வது 2லயும் லரூரியும் للصحة وبناء الجسم حتى وإن أخطأنا ولم نقم. ولم لم بارتلا نقم என்று வருது. ஓகே. எல்லா விடையும் நுக்கிம் தான் இருக்கீங்க. நாம நுக்கிம். ஓகே. بذلك بشكل அங்கால வார விட தான் தீர்மானிக்கணும். தௌரியின அஹம்யத்துஹா. بذلك بشكل அஹம்யத்துஹான்னு வருமா இங்க? பிஷக்லி. அப்ப தௌரியின் பிஷக்லின் தௌரியின் என்ற வசனம் முடியுது இங்க. அப்ப ஷக்லுட சிவத்தாக தௌரியின் வருது. பிஷக்லின் தௌரியின். ஃபஹாதா லா யன்ஃபி அஹம்யத்துஹா. இது பெண்பாலாக இருக்கிறதால இங்க அல் பாலிகாங்கிற அதுல சிவத்தாக வருது. அஹம்யா வந்து இங்க மௌசூப். அவருடைய சிவத் அல் பாலிகா பெண்பால வாரத்தால இதுக்கு முன்னுக்கு வார மௌசூப் வந்து ஒரு பெண்பால வரும். அப்ப பெண்பால வாரது என்ன? லரூரியும் வராது, தௌரியும் வராது. அஹம்யத்துவா என்று வாரதுதான்
அதோடைய பெண்பால் அமைப்புல வரத்தால மௌசூஃபாக வருகிறது. ஸோ இங்க விட முதலாவது விட நாம விடைகளை போட்டு பார்த்தாலும் விட சரியா தான் வருது. சயின்டிபிக் முறையிலையும் நாங்க விடைய நேரத்தோட கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் விட வரும்னு சொல்லி நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே ஓகே ரைட். ஒரு 7 minutes இருக்குது. 7 minutesல கட் ஆகும், திரும்ப ஜாயின் ஆகும் இன்ஷால்லா. ஓகே 27வது என்ன போரிங் இருக்கா இல்லை? ஒரு ஆள் கேட்டுக்கிறீங்க, உஸ்தாத் எல்லா பேப்பருக்கும் இப்படி வருமா உஸ்தாத்? நான் தான் கடந்த காலங்களில் பார்த்த பேப்பர்ஸுக்கு இந்த முறையில கண்டுபிடிக்கலாம். சரியானே? எல்லா பேப்பர்ஸ் எப்படியோ விடைகள் கண்டுபிடிக்கலாம். நாங்க 100% அல்ல, நான் தான் சொல்றேன். இந்த சயின்டிபிக் முறை வந்துட்டு 50-50 ஆகலாம். நமக்கு விடையை நாம 50க்கு 50 வீதம் கெஸ் பண்ணலாம். கெஸ் பண்ணதுக்கு பிறகு விடையை போட்டு பார்க்கலாம். போட்டு பார்த்தோம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகுது. சரியானே? போட்டு பார்த்தோம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகுது. சரியானே? அப்ப அதுதான் நாம 100% எடுத்தோன்னு நாம இதான் விடைன்னு தீர்மானிக்கல. சில வேளை நான் அந்த 50-50 50-50ன்னு சொன்னா மாறி சில நேரத்துல 50 நாம கெஸ் பண்ற விட 50-50ல ஏதாவது கெஸ் பண்ணலாம். சில வேளை மாறி மத்த விடையும் வரும். மாறி மத்த விடையும் வருமா? நான் இங்க கெஸ் பண்ண லரூரியன் வருமா அல்லது நீல கலர் அடுப்பு சாரி ஓகே இங்க லரூரியன் வருமா இல்ல ரியாலா வருமா இந்த ரியாலா வருமான்னு கெஸ் பண்ணோம். என்ன 50-50 ஆக்கணும். இந்த 50ல சில வேளை நான் கெஸ் பண்ண இது முதலாவது விட பிழையாகவும் வரலாம், 4வது விட சரியா வரலாம். நிச்சயமாக பெரும்பாலும் 1 அல்லது 4 தான் வரும்ங்கிறத கெஸ் பண்ணலாம், அது ஷுவர். ஆனா சில வேளை 1 பிழையாக போகலாம், 4 சரியா வரலாம். சில வேளை 4 பிழையா போகலாம், 1 சரியா வரலாம். அதான் அதில் 50-50 என்று நான் சொல்ல வர விஷயம். சரியான? ஓகே ஓகே ரைட் ரைட். இப்போ நாங்கள் அடுத்த விஷயம் 27வது பார்ப்போம். நாங்கள் இந்த மெத்தட்ல உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், அதான் மெயின். டக்குன்னு முடிக்கலாம், வேகமா இந்த செஞ்சு முடிக்கலாம், டைம் சேவ் ஆகும் தான் முக்கியம். ரைட். அடுத்து 27வது பாருங்க. இதுலயும் நாம அந்த சயின்டிபிக் முறையை பயன்படுத்தலாம். ஒரே மாதிரி விட வரக்கூடியது பா பா. நாம இப்ப இதுவரைக்கும் முதல் பேப்பர்ல இருந்து ஆரம்ப கேள்வியில பார்த்துட்டு வரேன் இந்த முறையே. ஆனா அது பிழைக்கல தானே, 50-50 பிழைக்கல தானே. சரிதானே? ரெட் பா. திருப்ப 2வது விட ஆலா, இதுலயும் ஆலா. 3வது 4வது வித்தியாசப்படுது. இங்க ஃபி மண், இங்க மண் ஃபி வித்தியாசப்படுது. சரிதானே? வித்தியாசப்படுறதால என்ன நம்ம இதுக்கும் போட்டே பார்ப்போம். இஹ்தமல் இஸ்லாமு பின் நலாஃபா இஹ்திபாமன் ஹாசன் வஹஸ்த அலா. சரி, 2 அலான்னு வருது, அது ஓகே. ஹஸ்ஸ அலா الطهارة فموقع هذا لا نظير له என்ன வரும்? في دين من الأديان في دين من الأديان முதலாவது விட வரும். இப்ப சிலருக்கு டவுட் வரும், மின் வராதா என்று டவுட் வந்தால் அப்படி எடுக்கலாம்னு சொன்னா மார்க்கங்களில் ஒரு மார்க்கம் தானே. ஒரு மார்க்கத்தில் மினல் பாய்க்கிறது ஒரு கூட்டத்துக்கு முன்னால பாய்ப்போம், ஒரு தொகுதிக்கு முன்னால மின்ன பாய்ப்போம். மின் ஹும் என்று பாய்க்கலையே, அவர்களில். ஆன மின் ஹும், நான் அவர்களில் ஒருவன். ஆன மின் ஹும் என்று பாய்க்கிறேன். அப்ப தீனுன் மினல் அதியானன் தான் வரணும். தீனுன் மினல் அதியான். அப்ப அந்த அடிப்படையில இங்க ஃபீ தான் வரும். சரி, இங்க ஃபீ தான் வரும், இங்க மின் வரணும். சரியான? இங்க மின் வரணும். ஓகே ரைட். 27க்கும் நாங்க கெஸ் பண்ணி போகலாம். அப்ப நாங்க 50-50 பார்த்தோம் தானே, 1 4 பார்த்தோம். இப்ப 4 பிழைச்சிட்டு 1 சரி வந்துச்சு. நம்ம 3ஐயும் ரிஜெக்ட் பண்ணிட்டோம், நேரத்தோட 50-50 ரிஜெக்ட் பண்ணிட்டோம். சரியான? நம்ம போட்டும் பார்க்குறோமே ஹானாத்துக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். ரைட். 28வது கேள்வி. இப்போ நான் பெரிய ஒரு பந்தி, இன்னும் பெரிய பந்தி காப்பாது சொல்லி நாங்க யோசிக்க தேவையில்லை. இதை வாசிச்சுட்டு தலையெல்லாம் பொத்திக்கிட்டு இருக்க தேவையில்லை. பொருளும் விளங்குதில்லையே, படிக்கவும் இல்லைன்னு யோசிக்க தேவையில்லை. சரியானே? புத்தகத்துல கைட் புக்ல வரக்கூடிய 13ஆம் கைட் புக்ல வரக்கூடிய ஒரு பந்தி தான். இருந்தாலும் நம்ம யோசிக்க தேவையில்லை மேலே. ரைட். இப்ப நமக்கு பந்தியே வாசிக்கல, என்னையாம் விஷயத்தை கேள்வியே பார்ப்போம். என்ன கேள்வியாம்? கீழே கேள்வின்னு தந்துருங்க பாருங்க. மேல பந்தியை தந்து ஒரு கேள்வியோ இவ்வளவு பூத்தி வச்சிருக்காங்க, நல்லா பார்த்துக்கணும். இதுதான் கேள்வி. கேள்வியை கொண்டு போய் பூத்தி வச்சிருக்கிறாங்க. அப்ப சும்மா இதெல்லாம் கவனமா நாம ஹேண்டில் பண்ணணும். கேள்வியை தான் பார்க்கணும். என்னையா
பைனல் அஸ்லத்து வல் அஜீப் சில் பைனல் அஸ்லத்து வல் அஜீபத்து முனாசிபத்து மின நஸ் சாபிக். மேல ஒரு பந்தியம் சந்திக்கிறாங்க. இந்த பந்தியை மையப்படுத்தி கீழே 4 கேள்வி சந்திக்கிறாங்க. 4 கேள்விக்குரிய விடைகளை இந்த தந்திக்கிறாங்க. ஆனா அந்த விடைகளை குழப்பி தந்திக்கிறாங்க. முதலாவது கேள்விக்கு என்ன விடை? பாவா ஜீமா தாலா என்று சொல்லி இப்படி என்ன சரியான விடைகளை இந்த இதுல இருந்து கண்டுபிடிக்கும். எவ்வளவு வேலைடாப்பா அது? என்ன நம்ம யோசிக்க தேவையில்லை. வாங்க சயின்டிபிக் முறைக்கு வாங்க. என்ன முறை? நம்முடைய சயின்டிபிக் முறைக்கு வாங்க. ரைட். பாப்பமே சயின்டிபிக் முறை. உரைமாய் விட வர்றது என்ன? முதலாவது விட எங்கேயா உரைமாய் வருதா? வரல. பா அலிஃப் ஜீம் தால் வரல. நம்ம பயப்படுத்தல முதலாவது. அப்ப என்ன கடைசி விட உரைமாய் வர்றது என்ன? தால், இங்க தால், இங்க ஜீம், இங்க ஜீம். இப்ப நம்ம குழப்பம்னு வருது. என்ன ஒரே மாதிரி 2 சோடி வந்திருக்கு. இங்கேயும் தால் தால், இங்கேயும் ஜீம் ஜீம் என்று வந்திருக்குது. 2 சோடி ஒரே மாதிரி வந்திருக்கு. சரி. அப்ப நாம கொஞ்சம் இதுல வந்து ஆனா இதுல லேசாக விட கண்டுபிடிக்கலாமேண்டா முதலாவது விடைய கண்டுபிடிச்சா விட சரி. ஏன்னா முதலாவதுல 4 விடையும் வித்தியாசமே. இதுக்கு பா, இதுக்கு அலிஃப், இதுக்கு ஜீம், இதுக்கு தால். இதுக்கு நாம் என்ன செய்வோம்? முதலாவது கேள்வியை வாசிச்சு பார்ப்போம். கைஃப யக்லி அப்துல் ரஹ்மான் அல்லைல ஃபில் ஆசிமா. ஃபில் ஆசிமா. சரி. கைஃப யக்லி அப்துல் ரஹ்மான் அல்லைல ஃபில் ஆசிமா. தலைநகரத்தில் இரவு பொழுது அப்துல் ரஹ்மான் எப்படி கழிக்கிறார்? இப்ப பார்ப்போம். பா முதலாவது இங்கே பாதானைக்கு லா தக்லி ஹுனைனா அவுகாத் அல்ஃபரா ஃபி முஷாஹதத்து தில்ஃபாஸ் வசிமா லகானி. அடுத்தது இதுல ரெண்டாவதுல ஜீம் வந்திருக்குது. ஜீமை பார்ப்போம். எந்தலிக்கு அப்துல் ரஹ்மான் ஃபில் லைலி இந்த விட வருது. கைஃப யக்லி அப்துல் ரஹ்மான் தான் இரவேல அப்துல் ரஹ்மான் எப்படி இரவை கழிக்கிறார்? இந்த விட வருது. எந்தலிக்கு அப்துல் ரஹ்மான் ஃபில் லைலி இலா இல்துகா இலஸ்திகா நண்பர்களை சந்திப்பதற்கு இரவு வேளைகள் அப்துல் ரஹ்மான் போகிறார். அப்ப ஜீம் இப்ப கன்ஃபார்ம் ஆகுது. இப்ப நமக்கு ரெண்டாவது விட கன்ஃபார்ம். சரியானே? ரெண்டாவது விட கன்ஃபார்ம். இதை எப்படி கண்டுபிடிச்சோம்? விடையைத்தான் பார்த்தோம். விடையை பார்த்தோம் பா ஜீம் அலிஃப் தால். அப்ப முதலாவது எல்லாம் வித்தியாசமா விடையத்தால முதலாவது விடையை சரியா கண்டுபிடிச்சிட்டோம்டா. ஓகே, விட சரி. முதலாவது விடைய சரி. இப்ப நம்ம கெஸ் பண்ணினது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுவோம். இப்ப ரெண்டாவது வச்சு என்ன செய்வோம்? மத்த எல்லா விடையும் பார்ப்போம். முதலாவது கேள்வி என்ன? கைஃப யக்லி அப்துல் ரஹ்மான். அதுக்கு ஜீம் வருது. ரெண்டாம் கேள்வி என்ன? லிமாதா யுஹிப்பு ராஷித் அல் கிராஅத்த வ ஹிஃப்ல் குர்ஆன். அதுக்கு என்ன விட வந்திருக்கீங்க? அலிஃப் விட வருது என்ன? லிஅன்னஹுமா